இது எப்படிமா சும்மாவே ஆற்றி குடிக்கணுமா? ஆ என்னம்மா எண்ணெய் ஊற்றாம நீ இதை ஊற்றுற? எண்ணெய் ஊற்றக்கூடாது இந்த ரசத்துக்கெல்லாம். எண்ணெயை ஊற்றாம ரசமா? ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்க்க பார்க்க ஓடுற அண்ணா முழங்கால வலிக்குது, முட்டியை வலிக்குது, அதெல்லாம் வச்சு குடிச்சா அண்ணா நல்லது. என்ன பண்ற? ஏமா என்ன பண்ற? முடக்கம் தானே இல்லையா? இது எதுக்கு? முழங்கால் வலிக்குது. இது எப்படி அப்படியே அரைச்சி குடிச்சிருவாங்களா? அரைச்சி சாறு புழிஞ்சு கொதிக்க வைக்கணுமா? நல்லா இருக்குமா? இது பேர் என்ன? முடக்கத்தாந்தலை. நாங்கள் நைட்டு கூட சொல்லியிருக்கோம் எங்கள் அம்மா முடக்கந்தாந்தலையில் ரசம் வைப்போன்ட்டு. அதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். உங்கள் ஏரியாலாம் முடக்கத்தாந்தலை ரசம் வச்சுருக்காங்களான்னு சொல்லிடுங்க. இப்படி தான் இது பண்ணுவாங்க போல், அரைப்பாங்க. இதெல்லாம் அந்த சாராமா? அந்த இலையோட சாறு இதெல்லாம் அந்த கீரையோட சாறுன்னு நினைக்கிறேன். கீரையா அது தலையாமா? அது முடக்கத்தான் இலை தலையா இல்லை கீரையா? கொடியா? பார்த்தீங்களா எங்கள் அம்மா ஹார்ட் ஒர்க். எங்கள் வீட்டில் மிக்சியெல்லாம் இல்லை, அம்மியை வச்சு அதுலேயும் பண்ணுவோண்டான்னு சொல்லி பண்ணுறாங்க. எத்தனை மணி நேரம் ஆகும் இது வைக்க, அந்த ரசம் வைக்க? இதுக்கு எப்படி வேற என்னென்ன பொருள்மா தேவை? எங்கள் அம்மாலாம் சொல்ல மாட்டாங்க, அரைக்கையில் பார்த்துக்கணுமா? நீங்களும் பார்த்துக்கங்க. என்னென்ன பொருள்னு அவங்க சொல்ல மாட்டாங்களாம். அவ்வளோதான். அந்த அந்த கொடி வேஸ்ட்டா? அவ்வளோதானாம்மா? இந்தா சாறு இதெல்லாம், அந்த சார் எதுக்கு நல்லது? எதுக்கா? உடம்பு வலிக்கு, கால் கை வலிக்கிறதுக்கு இது வலிக்கும். அவ்வளோதான் நம்ம அரைச்சது. இப்போ வந்து ரசம் வைக்கணும். ஏமா? இதெல்லாம் என்ன? இல்லை, இதையும் ரசம் வைக்கணும் தானே? புளி தண்ணி. அது என்ன தலைமா? மிளகா, பூண்டு. இப்போ இதை அரைக்கணும். இது எப்படின்னா முடக்கத்தான் இலை, அடுத்து சங்க இலை, அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுமாம்மா? முடக்கத்தான் இலை, சங்க இலை மட்டும்தான் ரசம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், தனியாக சேர்க்கணும் ரசத்துக்கு. சொல்கிறேன். ஆமாம், சரிம்மா, நீனே சொல்லுமா. முடக்கத்தானும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கு இதில். இது சீரம் 3வது. மிளகா, வரமிளகா. நீங்கள் வேறு காமிக்கலன்றீங்க அரைக்கிறதெல்லாம். அப்புறம் சரி காமிச்சிரும். வரமிளகாவும் சேர்த்து அரைச்சிட்றேன். முடக்கத்தான் ரசம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சங்க இலை. இந்த சங்க இலையை பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துரும் போல் அரைச்சேன் எங்கள் அம்மா. இது எப்படிமா சும்மாவே ஆற்றி குடிக்கணுமா? அது ரொம்ப நல்லது. சோத்துலையும் சாப்பிட்லாம். சோத்தில் சாப்பிட தானே இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சும்மாவே குடிக்கலாம்ண்ணே? சும்மாவும் குடிக்கலாம். அதுதான் கேட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அடுத்து பூண்டு.
அசால்ட்டாக செய்ய முடியாது போல இதெல்லாம் ஏமா. பூண்டு ஃபஸ்ட்டு முடக்கத்தானே நச்சுக்கணும், அரைச்சிக்கணும். அரைச்சி சாறு பிடிச்சி அதை தனியாக வச்சுக்கணும். அதுக்கு ஒருபாடு வரமிளகாய் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு சீரகம் அரைச்சிக்கணும். சீரகத்தை அரைச்சிக்கிட்டு அப்புறம் சங்கலை அரைச்சிக்கணும். அதுக்கு ஒருபாடு பூண்டு, புளி, இதெல்லாம் இப்போ மாற்ற போகும். காலுக்கு வலி, இடுப்பு பிடி, இதுக்கெல்லாம் நல்லது. அவ்வளோதானம்மா. என்னம்மா எண்ணெய் ஊற்றாம நீ இதை ஊற்றுற? எண்ணெய் ஊற்றக்கூடாது இந்த ரசத்துக்கெல்லாம். எண்ணெயை ஊற்றாம ரசமா? உட ரசம் மாதிரி வைக்கணும். நான் அப்போதாம்மா புதுசாக கேள்விப்படுறேனே. எண்ணெய் ஊற்றாமையே இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி காய வைக்கிது, சூடாக வைக்கிது. அதுதான் உட ரசம் மாதிரியம்மா. முடக்கத்தான் ரசம் அப்படி தான் பண்ணுவாங்க போல. எண்ணெய் ஊற்றி ரசம் வைப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேனே. இது எண்ணெய் ஊற்றக்கூடாது, உட ரசம் மாதிரி வைக்கணும். இது அப்படியே பாதில் ஊற்றிடுவாம்மா. நாங்களாம் கேஸ்லலாம் சமைக்க மாட்டோம், என்றைக்குமே இப்படி தான் சமைப்போம். வில்லேஜ் சைடு இப்படி தாங்க இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். என்னடா அடுப்பாமனையெல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் அப்படி தான் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், அவ்வளோதான். சுட வைக்கணுமா இந்த இது? அப்படியே நீங்களாம் இது மாதிரி ரசம் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானும் இப்படி பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. டவுனுக்குள்ளே எங்கேயோ சாப்பிட்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க. நாங்களாம் ஆமாம் வில்லேஜில், அதனால நான் இது மாதிரி செஞ்சு பார்த்ததில்ல. இது செஞ்சு முடிச்சு சாப்பிடையில் வேணால் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம். நானே என்னடா எண்ணெய் ஊற்றாமல் இப்படி தண்ணியை மட்டும் அந்த இது அரைச்சது மட்டும் கலந்து விடுவாங்களேன்னு பார்க்குறேன். இப்போ தான் பார்க்குறேன். முடக்கத்தான் இது ரசம் இல்லை, நம்ம ஒரு பேர் வைப்போம், முடக்கத்தான் சூப்பு. ஓகே, ரசம் இந்தா நுரை கட்டுது. இப்போ தான் நுரை வருது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சாம்மா? ஏம்மா முடக்கத்தான் ரசம் ரெடி ஆயிடுச்சா? நுரை கட்டுனா அவ்வளோதான், ரெடி ஆயிரும். எண்ணெய் இல்லாமல் ரசம் முடக்கத்தான் ரசம்னு நினைக்கிறேன். இல்லை வேற ரசம் இருந்தாலும் சொல்லுங்க. இது மாதிரி முடக்கத்தான் ரசம் வச்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது. எது எதுக்குமா? உடம்பு வலிக்கெல்லாம் நல்லது. உடம்பு வலி, அடுத்து என்னன்னா முழங்கால் வலி, இதுக்கெல்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சேம்மா. எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துருவேன். எல்லாரும் வந்து சாப்பிடட்டும். இல்லை இப்போ யார் யார் நிறைய பேர் கேட்டிருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஊற்றி கொடுத்துருவேன். ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்க்க ஓடுறா, எல்லாம் முழங்கால வலிக்குது, முட்டியை வலிக்குது, அதெல்லாம் வச்சு குடிச்சான்னா நல்லது. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கஷ்டப்படுறாங்க. நீங்களும் அந்த டாக்டர்கிட்ட சொன்னோன்னே ஒரு ஊசியை போட்டோன்னே அப்போதைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் வலிச்சிடும், அப்புறம் ஓடணும் ஆஸ்பத்திரி. இது மாதிரி இயற்கையாக நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடணுமா, எங்கள் அம்மா சொல்ல வர்றது அதுதான். ஓகே, பாய் சொல்லுவோம். பாய். ஹாய்னே சொல்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எதுன்னு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. முழங்கால் வலி, உடம்பு வலி, இந்த குத்துறது, வாயு குத்துறதுக்கெல்லாம் நல்லது. அது குத்த வந்து நாங்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இப்படின்ட்டு வந்து வேலை மணக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சாப்பிடுங்க. ஆஸ்பத்திரிக்கே காசு இருக்குன்னு கட்டிக்கிட்டு ஓடாதீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.